மணமகனின் தோழர் அவர் சொல்லுவதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றார். ஆண்டவரே இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பல நேரங்களிலே உடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம், வேண்டுகின்றோம். ஆனால் எங்களுடைய மன்றாட்டுக்கள் இறைவனால் கேட்கப்படவில்லை, எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நொந்து கொள்ளுகிறீர்கள். எனவே கடவுளை படித்துரைக்கின்றீர்கள். ஏனென்றால் பல நேரங்களிலே உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தீய எண்ணத்தோடும் தங்களுடைய சுயநல லாபத்திற்காக மட்டுமே கடவுளிடத்திலே உங்களுடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நீங்கள் வேண்டுகின்ற பொழுது எதையும் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் ஆண்டுடைய ஒரு முழுமையான இறை வாக்காக இருக்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருந்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். கடவுளுடைய விருப்பத்திற்கு இல்லாமல் நீங்கள் எதை கேட்டாலும் அதை ஒருபொழுதுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மேலிருந்து அருளப்படாவிடில் எவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளுடைய விருப்பம் இருந்தால் மட்டும்தான், கடவுளின் சித்தம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அருளும் ஆசிரும் கிடைக்கும். ஏனென்றால் ராயப்பருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே ஆண்டவர் புனித ராயப்பர் வழியாக சொல்லுகின்றான், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், யார் வழியாக கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று நன்கு அறிந்த தேவன். ஏனென்றால் உங்களை உருவாக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். எனவே உங்களுக்கு தேவையானதை உரிய காலத்திலே உரிய மனிதர்கள் வழியாக உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய மனநிலையை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளுக்கு ஏற்ற முறையிலே உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைக்கின்ற பொழுதுதான் நீங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் கிறிஸ்து இயேசு அருவருக்கக்கூடிய செயல்களிலே பாவ வாழ்க்கையிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய மன்றாட்டுக்கள் ஏறெடுக்கப்படாது. எனவேதான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவானும் திருமுழுக்கு கொடுக்கின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுமே திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற திருமுழுக்கை விட மேலானதாக மேன்மை மிக்கதாக அது இருக்கிறது. ஏனென்றால் அவர் நீரினாலும் பரிசுத்த ஆவியாலுமே அந்த திருமுழுக்கை கொடுக்கிறார். பாவங்களை முழுமையாக போக்கக்கூடிய அந்த ஒரு கழுவுதலை அந்த திருமுழுக்கை நமக்கு கொடுத்து நம்மை கடவுளோடு ஒன்றிக்கக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக அந்த இடத்திலே கொடுக்கிறார். ஏனென்றால் கடவுளை நம்புகிறவர்கள், அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய மன்றாட்டு விண்ணை தொடுகிறது. ஆண்டவர் அவர்களை முழுமையாக கைவிடவில்லை என்று சொல்லுகின்றார். எனவேதான் அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, நீங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தரமான வாழ்க்கை எதை நோக்கி எடுக்கிறது? நீங்கள் எடுக்கின்ற அந்த ஜெபம் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கிறதா, அல்லது உங்களுடைய சுயநல லாபத்திற்காக அல்லது தீய எண்ணத்தோடு உங்களுடைய ஜெபங்கள் இருக்கிறதா? பல நேரங்களிலே உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தரமான வாழ்க்கைக்காகத்தான் இருக்கிறது. எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், பதவி வேண்டும், வசதிகள் வேண்டும், வாய்ப்புகள் வேண்டும், எனக்கு ஆட்பலம் வேண்டும், அடியாட்கள் பலம் வேண்டும், மற்றவருடைய அழித்து நான் முன்னேற வேண்டும் என்ற ஒரு சுயநலத்திலே நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய ஜெபங்கள் ஒருபொழுதும் கடவுளால் ஏறெடுக்கப்படாது.
அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் புலம்பக்கூடியவர்களாக, கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக, கடவுளை போற்றி துதிக்கக்கூடிய மக்களாக இல்லாமல் உதாசீனப்படக்கூடிய மக்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் திருத்தூதர் யோவான் தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற முறையிலே, அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ற முறையிலே உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் எடுக்கிற பொழுது அது நீங்கள் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் எடுக்கின்ற ஜெபம் உள்ளார்ந்த மனதிலிருந்து, உள்மன ஆழத்திலிருந்து கடவுளுக்கு விருப்பமானது. ஏனென்றால் ஆண்டவரே, அன்னை மரியாளைப் போல நான் ஒன்றுமில்லாத குப்பை, பவுலடியாரைப் போல வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்து இயேசு என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களை சரணடைந்து என்னை உருவாக்கினீர், என்னை வாழ வைக்கிறீர், எனக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு மட்டுமே கொடுப்பீர் என்று அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலே, உண்மையிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் கிறிஸ்து இயேசுனுடைய அந்த விடுமியங்களை வாழ்வாக்கக்கூடிய மக்களாக நீங்கள் வாழுகிற பொழுது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களும் ஆண்டவரால் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படும். வாழ்வு வருவோம். ஆமென்.